ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் எல்லாமே எங்களோட மரத்துலேருந்து விழுந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே விழுந்து போச்சு. இவ்வளோ இது 2 நாளுக்குரியது. இந்த மாங்காய் ஃபுல்லாக விழுந்தது. மாங்காய் பிஞ்சு ஃபுல்லாகவே 2 நாளுக்குரியது. 2 நாளில் இவ்வளோ விழுந்துருக்குது. அப்புறம் எல்லாமே இந்த மழை பெஞ்ச உடனே எல்லாமே இந்த வந்துட்டு கொட்டி போச்சு. காம்பு நிற்காமல் கொட்டி போச்சு. இவ்வளவும் என்ன செய்ய போகிறேன்னா, நான் இதை 2 பிளந்து இதில் இருக்க விதையை எடுத்துட்டு உப்பு போட்டு ஊறுகாய் போட போகிறேன். எனக்கு தெரிஞ்சது அதான் தெரியும். மாவடு போடுறவங்க மாவடு போடுவாங்க. அது எனக்கு தெரியாது. மாவடு போடுறது எப்படின்னு தெரியாது. அதனால் வந்துட்டு நான் இது வந்து உப்பு போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ போய் மேலே எந்த மரத்துலேருந்து இந்த மாங்காய் கொட்டுச்சுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அவ்வளோ பிஞ்சும் இந்த மரத்தில் இருந்து தாங்க கொட்டுச்சு. அங்கே கீழே நான் பாத்திரத்தில் வச்சிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே இதிலேருந்து தான் கொட்டினது. எல்லாமே கொட்டி போச்சு. பங்குனி மாதத்தில் மழை பெஞ்சாவே இப்படி தான் எல்லாமே நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி மழை பெய்ந்தால் பத்தும் நாசம் அப்படின்றது பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரியே எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இதே மாதிரி இருந்தால் பாருங்கள், இவ்வளோ பெருசு வரும் காய் நம்மளோடது. இதோட இன்னும் பெருசாகும். இந்த காய் வந்து இன்னும் பெருசாகும். ஆனால் எல்லாம் கொட்டிட்டாங்க பாருங்கள். காம்பு மட்டும் நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாம் காம்பு மட்டும் இருக்குது. எல்லாம் கொட்டி போச்சுங்க. இதிலேருந்து தான் கொட்டினது. இப்போ மீடிலாம் இருக்கிறது தான் இதிலேருந்து வரும். பாருங்க, பிஞ்சு விட்டுக்குது பாருங்கள். இதெல்லாம் நிற்குமா என்னான்னு தெரியல. ஆனால் ஒரு காம்புக்கு ஒன்று தான் நிற்கும் இந்த மரத்தில். ஆனால் எல்லாம் கொட்டிடுச்சு. எவ்வளோ கொட்டி போச்சு. எல்லாம் கொட்டிட்டு அதான் சொன்ன ஊறுகாய் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். நிறைய இருக்குது. நிறைய எல்லாமே கொட்டிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.